ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு ஏஐ சிப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஏஐ சிப் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு இன்டிகிரேட்டட் சர்க்யூட், ஒரு ஐசி. ஒரு ஏஐ டாஸ்க்கை பண்ணுறதுக்காக அந்த ஐசியை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நம்ம ஃபோனில் சேட் ஜிபிடி இருக்குது, அது ஒரு ஏஐ. ஸோ அந்த ஏஐயை வந்துட்டு வேலை செய்ய வைக்கிறதுக்கு they யூஸ் ஏஐ சிப்ஸ். அது வந்துட்டு ஏஐக்கு அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான அல்கோரிதம்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதிலிருந்து தான் வந்துட்டு எல்லாம் ப்ராசஸ் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். இப்போது வரப்போகிற ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏஐ சிப் வந்துட்டு ஹை டிமாண்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு போக போக ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்புறமா வந்துட்டு எல்லாமே ஏஐ ரிலேட்டடான ஒரு ஃபீல்டாக இருக்கிறதுனால ஏஐ சிப்பும் வந்துட்டு ஸ்டில் இவால்வ் ஆகும். இன்னும் நிறைய லெவலில் வந்துட்டு பெரிய லெவலில் முன்னேறிக்கிட்டே வரும், இவால்வ் ஆகிக்கிட்டே வரும், நிறைய ஃபீச்சர்ஸோடு இவால்வ் ஆகிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஐ சிப் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிபியூவை விட இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு வேலை செய்யும். ஒரு ஏஐ சிப்புக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் ஜிபியூ சொல்லலாம், எஃபிஜிஏ சொல்லலாம், ஏஐஎஸ்சி சொல்லலாம். இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஏஐ சிப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஏன் இப்போலாம் வந்துட்டு சிபியூ வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டிவைசஸ்லேயும் இல்லை ஒவ்வொரு கேஜெட்ஸ்லேயுமே வந்துட்டு ஏஐ வந்துருச்சு. ஏஐ டூல் இல்லைனா எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு ஏஐ. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சிபியூ யூஸ் பண்ணுற இடத்துல ஏஐ சிப் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சிபியூ வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். ஒரு ஏஐ வந்துட்டு அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு சிபியூக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் இது இல்லை, அல்கோரிதமோ இல்லை டேட்டாவோ இல்லை. இதுவே ஒரு ஏஐ சிப்பை வந்துட்டு இதுக்குன்னே டிசைன் பண்ணியிருக்காங்க, ஏஐ டாஸ்க்கை பார்க்குறதுக்குன்னே டிசைன் பண்ணியிருக்காங்க. சிபியூ எடுத்துக்கிட்டால் அந்த ஏஐ டூலை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியாதுன்னு மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகிடும். ஒரு சில நேரத்தில் அது ஓப்பனும் பண்ண முடியாது. அதே சமயம் சிபியூ வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாகிடும், அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணாது. இது மட்டும் இல்லாமல் ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணோன்னா அது வந்துட்டு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணும். இப்போ நம்ம ஒரு சிப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு மெமரி சிப்னு இருக்குது, லாஜிக் சிப்னு இருக்குது, 2 வகை இருக்குது. ஸோ மெமரி சிப் அப்படின்னா எல்லாமே லைக் டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டிக்காக ஸ்டோர் ஆகி இருக்கிற ஒரு இடம், டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு மெமரி சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக் சிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏஐ சிப் எல்லாமே லாஜிக் சிப்பில் தான் வரும். ஏன்னா அந்த ஒரு சிப்பில் வந்துட்டு லாஜிக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது அதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கிற லாஜிக்கை யூஸ் பண்ணி அதுவே சால்வ் பண்ணும் ஒரு ப்ராப்ளமை. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு லாஜிக் சிப் வந்துட்டு வேலை செய்யுது. மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்துட்டு லாஜிக் சிப்பும் மெமரி சிப் ரெண்டுமே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வர ஜென்ரேஷனில் இந்த ஏஐ சிப் வந்துட்டு லாஜிக் சிப் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். அதனால இதுதான் வந்துட்டு மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரப்போகிற ஜென்ரேஷனில் வந்துட்டு ஏஐ சிப் தான் வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிபியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ்க்காக, அப்புறமா வந்துட்டு ஏதாச்சும் ஓப்பன் பண்ணணும் அதுக்காக. விண்டோஸில் வந்துட்டு நார்மல் சிபியூஸ் யூஸ் பண்ணுறாங்க, பிசியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சிபியூ வந்துட்டு ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக எல்லாமே காமனாக செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதோட கண்ட்ரோல் மாடியூல் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டிங் பவர் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு ஒர்க்கையும் கம்ப்யூட் பண்ண முடியாது, எதையுமே சீக்கிரமாக நம்மளால் ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஆனால் இதுவே ஒரு ஜிபியூ எடுத்துக்கிட்டால் கம்ப்யூட்டிங் பவர் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் ஹைலி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. ஏன்னா இதோட ஒர்க்கிங் அந்த கண்ட்ரோல் மாடியூல் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் கம்ப்யூட்டிங்க்கு நிறைய இடம் இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாமே ஒர்க் பண்ணி அதால் அவுட்புட் வந்துட்டு ஈஸியாக கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற எல்லாத்துலேயுமே ஏஐ சிப்னு எடுத்துக்கிட்டோம்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டுமே இருக்குது. ஆனால் அந்த ஹார்ட்வேர் லெவல் தான் அவங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால ஹார்ட்வேர் ரிலேட்டட் இப்போ ஹார்ட்வேருக்கு ரிலேட்டடான இது இருக்குது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க யூஸ் பண்ணும்போது ஹார்ட்வேர், அதாச்சும் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதனால் அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்லேருந்து அல்கோரிதம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற எல்லாமே வந்துட்டு ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஒரு கோடிங்கில் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே லாங்குவேஜ் தான் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு இயருக்கு ஏஐ சிப் வந்துட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு 40% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரேட்டில் வந்து இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஏஐ சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா
இன்னும் ஒரு 10 இயர்ஸ்லையோ இல்லை ஒரு 20 இயர்ஸ்லையோ இதோட இது வந்துட்டு பல மடங்கு அதிகமாகும். ஏஐயோட யூஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். ஏன்னா வந்துட்டு போக போக ஹியூமன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஏஐ வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் இப்போ ஏஐ மாடல்ஸ் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஏஐ சிப் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃப்யூச்சரில் வரப்போகிற ஒவ்வொரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு கேஜெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான எந்த ஒரு ஸ்டஃப்பாக எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ வந்துட்டு கண்டிப்பாக வைக்க போகிறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த ஏஐ மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனில் நம்ம வந்துட்டு கோடிங் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஒரு லைன் கோட் கூட நம்ம வந்து டைப் பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன கோட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி டைப் பண்ணால் போதும். கோடை வந்துட்டு ஏஐயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாஃப்ட்வேராக வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ அட்வான்ஸாக நம்மளோட ஃப்யூச்சர் வருது. ஸோ இதுதான் வந்துட்டு அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒரு கோடிங் கூட பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணணும்னா நம்ம இருக்கிற சாஃப்ட்வேர்லேயே நம்ம வந்து என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் சொல்லலாம். இது கிரியேட் இட்ஸ் ஓன் சாஃப்ட்வேர். வேண்டிய கோட் அதுவே வந்துட்டு ரைட் பண்ணிக்கும். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நம்மளோட இங்கிலீஷ் லெவலில் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்படி வந்துட்டு ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஏஐ வந்துட்டு ரொம்ப பெருசாக வந்துட்டு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. வரப்போகிற இயர்ஸ்லாம் வந்துட்டு ஏஐ தான் வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணி எல்லாத்துக்கும் விட ஏஐ தான் பவர்ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏஐ சிப். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா.